நீங்க பாருங்க, அஞ்சலி அப்பாவை கூட்டிட்டு வந்துருவா. ஐயோ துளசி, உனக்கு எப்படிமா நான் சொல்லி புரிய வைக்கிறது? எனக்கு நல்லா தெரியுமா இது அவன் இல்ல. ஒருவேளை அவன் அஞ்சலியை மீட் பண்றதா இருந்தா அவன் முதல்ல எனக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிருப்பான். அவன் தானே அஞ்சலிக்கு கால் பண்ணவே மாட்டான். சார் இது நல்ல கதையா இருக்கு சார். எது பண்ணாலும் உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு எடுத்து தான் பண்ணுவாரா? சரி, அப்படியே இருந்தாலும் அவர் உங்களுக்கு பண்ணிருக்கலாம், உங்க ஃபோன் ரீச் ஆகாம இருந்திருக்கலாம், அதனால அஞ்சலிக்கு பண்ணிருப்பாரு. நீங்க பிபி மாத்திரை போட்டீங்களா? ஏன் டென்ஷன் ஐயோ இல்ல மாப்பிள்ள, அஞ்சலி ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிருக்கா. இப்ப யாராலையாவது ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தான் நாங்க பயப்படுறோம். அப்படிலாம் பயப்படாதீங்க, அப்படிலாம் ஒரு ஆபத்து வராது. ஏன் அந்த மாதிரி நீங்களாவே யோசிச்சிங்க? இப்போ ப்ளீஸ் பா, நான் சொல்றத கொஞ்சம் செய்யுங்களே. அஞ்சலி ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கா, நாம போய் அவளை தேடி கண்டுபிடிச்சு அவளை கூட்டிட்டு வந்துடலாம். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். நாங்க இருக்கும்போது சிவராம எப்படி அவளுக்கு ஃபோன் பண்ணுவா? சார் தப்பா எடுத்துக்காதீங்க. அது ஒரு நல்ல டாக்டரா பார்த்தா உங்களுக்கு சரியாயிடும். அது பயப்படுற விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் ஏதோ ஒரு ஆயிடுச்சு போடுதுங்க. அது எப்படி அங்கிள்? அப்பா ஃபோன் பண்றதுக்கும் நீங்க இங்க இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் தாமா அப்பா சிவராம. நான் தான் அப்பா சிவராம. ஐயோ சார், என்ன சார் உங்க பிரச்சனை? ஏன் சார் இந்த மாதிரிலாம் பண்றீங்க திடீர்னு? ஐயோ ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் தான் அப்பா சிவராம. நான் தான் அப்பா சிவராம. சத்தியமா நான் தான் சிவராம. இத்தனை வருஷமா என்னுடைய அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லாம இருந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நடப்படமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் தான் சிவராம, நான் தான் சிவராம. என்ன சொல்றீங்க? அஞ்சலி வந்துட்டியாமா? உனக்கு ஒண்ணு ஆகலையே? அஞ்சலி ஒன்னும் பிரச்சனை இல்லையேம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். நீங்க தான் அப்பாவா? ஆமாமா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எப்படி எங்க அப்பா ஆக முடியும்? முடியவே முடியாது. அது பாசிபிள் இல்ல. எங்க அப்பா பாக்குறதுக்கு இப்படி இருக்க மாட்டாரு. அதோ அங்க போட்டோ இருக்குல்ல, எங்க அப்பா அப்படியே இருப்பாரு. அவர்தான் எங்க அப்பா. நீங்க பாருங்க, அப்பா எங்களை தேடி வருவாரு. அப்பா, அஞ்சலி அப்பா எங்க? ஐயோ சத்தியமா நான் தான் சிவராம. என் முகத்தை அந்த பாவி ஆபரேஷன் பண்ணி மொத்தமா மாத்திட்டான். ரேவதி சொல்லுமா, முருகா சொல்லுடா. லட்சுமி நீயாவது வாய் திறந்து சொல்ல. என்ன என்ன சொல்றாரு இவரு? அண்ணன் வாயை திறந்து சொல்லுமா, இவரு என் அப்பாவா? சொல்லுமா, இவர் தான் என் அப்பாவா? ஆமா அஞ்சலி, இவர் தாமா உங்க அப்பா.